ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே. ஸோ நான் மார்னிங் ஸ்கூல் போயிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ ஈவினிங் நானும் என் ஹஸ்பண்டும் ரெஸ்டாரண்ட் போனோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து ஃபுட் பீஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நோ ஆடட் கலர்ஸ், நோ அஜினோமோட்டோ, ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து கோழி ரசம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் வந்து என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் எப்போவுமே க்ரில் வந்து ஒரே மாதிரி ப்ளைன் க்ரில் ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் வந்து பெப்பர் க்ரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறேன்னே தெரில, அவ்வளோ டேஸ்ட். என்னென்னா அந்த மசாலாலாம் உள்ளே இன்ஃப்யூஸ்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்த மெயின் விஷயம் என்னென்னா, இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சைலண்ட்டாக ஈவினிங் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போய் ஒரு டைம் என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஃபுட் பீஸ். நெக்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன் நான், எப்படி இருக்குது ஃபுட்டுன்னு. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு, என்னை கூட பார்க்கல. ஸோ அப்போவே தெரிஞ்சிச்சு ரொம்ப ஃபுட்டு அவருக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக என்னென்னா ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. ஸோ நேச்சுரலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அவரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஸோ மயனேஸ் கொடுத்துருந்தாங்க, மின்ட் மயனேஸ். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக எங்கள் 2 பேர்த்துக்குமே க்ரில்லுனால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நார்மலாக, ஏன்னா க்ரில்னால் உங்களுக்கு ஸ்டீம் தானே, ஸோ ஈஸியாக வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நாங்கள் விரும்புவோம். ஸோ ரொம்ப ரொம்ப என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட சந்தோஷம் தானே நமக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரில் அந்த மேலே வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லாஸ்ட்டில் அந்த கறி லீஃப் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நாங்கள் வந்து ஷீக் கபாப், ஆல் டைம் ஃபேவரேட், என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட் வந்து ஷீக் கபாப். ஸோ சிக்கன் ஷீக் கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு, ரொம்ப டெண்டரியாக இருந்துச்சு. இதில் என்ன ப்ளஸ்னால், அவங்க வேறு மாவு எதுவுமே ஆட் பண்ணலை, பியோர் மீட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஜூஸியாக, அந்த டெக்ஸ்சரும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இவங்கள்ட்ட என்னென்னா, வாங்குகிற ஃபுட்டு வந்து எப்போவுமே குவாலிட்டியாகவும் இருக்கும், ப்ரைஸும் வந்து நாமினலாக தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக இது நாங்கள் ஃபஸ்ட்டு இது தான் எடுத்து முக்கால்வாசி நான் தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷஸ், இந்த ஷீக் கபாப் வந்து எப்போவுமே பெங்களூரில் நான் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நாங்கள் ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம், சப்பாத்தி ஃபுல்கா அண்ட் நெக்ஸ்ட் தால் தட்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். எதுக்குன்னா தால் தட்கா ஆர்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜீரா ரைஸ் ஆட் பண்ணுறதுக்காக தால் தட்கா வந்து நாங்கள் இது பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த காம்பினேஷன் தால் தட்கா சொல்லவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சப்பாத்தியுமே அவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து ஒரு மின்ட் லைம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எப்போவுமே நானும் சரி ஹஸ்பண்டும் சரி 2 பேருமே ஏதாவது ஃபுட்டு எடுக்கும் போது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அது ரேர் தான், ரொம்ப ரேர் தான். ஹோட்டல்ஸ் போனால் மட்டும்தான் இதை ப்ரிஃபர் பண்ணுவோம், இல்லாட்டி வீட்டிலனா ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். வெரி ரேர். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ஆஃபன் இந்த ஹோட்டல் போகிறனால தான் சொல்கிறேன். வேறு ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னென்னா அஜினோமோட்டோ, நம்ம ஃபுல்லாக ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி தோணும். பட் இங்கே அப்படி இருக்காது, வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் சிக்கன் கொம்பன் மசாலா, கொம்பன் சிக்கன் சொல்லிட்டு ஒரு மசாலா. அது அப்புறம் ஜீரா ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜீரா ரைஸ் ஆர்டர் பண்ணது வந்து எஸ்பெஷலி வந்து தால் தட்காக்காக தான் ஜீரா ரைஸ் ஆர்டர் பண்ணேன். இந்த 2 காம்போவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த கொம்பன் மசாலா வந்து நாட் அப் டு த மார்க் தான் சொல்ல முடியும். இப்போது மிச்ச டிஷ்ஷஸ்க்கெலாம் நான் கண்டிப்பாக 200 கொடுப்பேன். பட் கொம்பன் மசாலா கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்தல கேட்டிங்கன்னா 50% தான். ஏன்னா அதில் வந்து இந்த கார்லிக் ஃப்ளேவர் வந்து ரொம்ப இருந்தனால வந்து ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. பர்சனலாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அது அவ்வளோவா விரும்பலை. ஸோ இப்படி தால் தட்கா எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக எப்போவுமே என் ஹஸ்பண்டுக்கு வந்து
பன்னீர் டிக்கா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் வந்து பன்னீர் டிக்கா ட்ரை பண்ணோம். அதுவும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அந்த பன்னீருக்குள்ளே வந்து மசாலா எல்லாமே இன்ஃப்யூஸ்டாக இருந்துச்சு. அந்த கேப்சிகம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் ஆஃபன் அவங்கள்ட்ட வந்து ஆனியன் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னென்னா ஆனியனில் வந்து லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் உங்களுக்கெலாம் யாருக்கு இது பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியனில் லெமனை புழிஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நாங்கள் பன்னீர் டிக்கா, ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன கேட்டாலும் வந்து அந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சர்வ் பண்ணுறவங்களும் சரி, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் வந்து ஆனியன் கேட்டிருப்பேன். அவங்களும் எப்போ கேட்டாலும் ஓகே மேம் ஓகே மேம் கொண்டு வரோம், அந்த மாதிரி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஹைஜீனாக இருந்துச்சு. கிளென்லினஸ் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. அதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அதே மாதிரி வேறு ஹோட்டல் நாங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லாவே நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. ப்ரைஸஸுமே நார்மலாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே போகலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்லுவேன். அங்கே உள்ள எல்லா டிஷ்ஷஸும் சூப்பராக இருந்துச்சு எக்ஸப்ட் அந்த சிக்கன் கொம்பன் மசாலா. ஸோ ஃபைனலி பில் வந்து 1616 தான் வந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மை வீடியோ. தேங்க்யூ. Bye bye. We'll see you in another video. Bye.